இந்த செய்தியினுடைய தலைப்பு, வாட் எவர் காட் டிட்டர்மைன் வில் பி டன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் நிர்ணயித்திருக்கிறாரோ அது நன்மையாக உங்கள் வாழ்க்கையில முடியும். இந்த செய்தியினுடைய தலைப்பும் காலை ஆராதனுடைய பாடலும் எப்பவுமே கோயின்செட் ஆகும். தெரியுமா உங்களுக்கு? நான் எப்பவுமே ஆராதனை பாடல் நான் செலக்ட் பண்றது இல்லை, அதே மாதிரி செய்தியும் அவர் செலக்ட் பண்றது இல்லை. ஆனா எப்போ நீங்க கவனிங்க, செய்திக்கு தலைப்புக்கும் அதனுடைய அர்த்தத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் ஆராதனை பாடல்களும் வரும். ஆமென். இதான் பரிசுத்த ஆவியானுடைய ஒன்னஸ். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுக்கு உங்களுக்கு பிரசன்ட் பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில தீர்மானித்தது தான் நடக்கும். ஆமென். ஏற்கனவே நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. என்எம்எஸ்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. மலையில தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. மலைகள்ல அவர் என்ன பண்ணாரு, கொள்ளு, என்ன சாப்பாடு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா அவர் கொள்ளு இதுதான் சாப்பிட்டுருப்பாரு. அவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகுதான் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் வந்திருக்காரு. ஆனா தன் இளம் வயதிலே தேவனுடைய பணிக்காக அங்கே இங்கே ஓடினார். அவர்களுக்கெல்லாம் பல மாசம் சம்பளமே வராது. சம்பளம் வாங்கணும்னா மலையை விட்டு இறங்குவதற்கு ஒரு 4 hours டிராவல் பண்ணுமா ஐயா? 5 hours டிராவல் பண்ணணும். ஃப்ளைட்டில் வருவீங்களா, பஸ்ஸா? கிட்டத்தட்ட 1984, 85 நாங்கள் அல்லேரி, நாடானூர் இப்படிப்பட்ட மலைகளில் தான் அவர் சந்திச்சிருக்கேன் நான். இந்த என்எம்எஸ் ஊழியங்கள்ன்றது மலைகளிலே செய்யப்படுகிற ஊழியங்கள். உங்களுக்கு ஒரு தண்ணி வேணும், ஒரு அடிப்படை மருத்துவ வசதி வேணும்னா அங்கே கிடையாது. இவங்க தான் டாக்டரு, இவங்க தான் டீச்சர், இவங்க தான் பாஸ்டர். ஆமென். இப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சு தான் இன்னைக்கு ஸ்தாபனங்கள் வந்திருக்குது. அழகாக ஆராதிக்கணும், ஏசியெல்லாம் வேற போட்டு கொடுத்துட்டுக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா அழகாக ஆராதிக்கணும். அவங்க அப்படி இல்லைங்க. வீட்டிலே குடிசையிலே ஒரு ஆத்மாவை தேடி போனோம்னா 15 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்கும், காடுகள் வழியாக. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம எளிதாக பல மீடியாஸ்ல இன்னைக்கு செய்திகள் வருது. ஆனா இன்னைக்கு தேவ திட்டத்தை இன்னைக்கு நாம் ஏன் உணராமல் இருக்கிறோம்? நம்முடைய பாரம் என்ன? சபை இன்றைக்கு ஏன் உறங்கி கொண்டிருக்கிறது? அதை தான் நம்ம கவனிக்க வேண்டும். வேதத்திலே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்தபடியே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படிக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை தொடர்ந்து எழுதிட்டே வரார். அவருடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களையும் புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களையும் எப்பவுமே கம்பேர் பண்ணுவார். பேதுரு ஆட்டும் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆட்டும் தங்களுடைய செய்தியிலே கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களையும் அனாதியாய் முன்குறித்தவைகளையும் ஏற்கனவே இந்த காலத்தில் நடக்க போகிற காரியங்கள், செய்திகள், வெளிப்பாடுகள் அத்தனையும் வேதத்தின் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து எழுதினவைகளும் நடக்க போகிறவர்களும் நடந்தவர்களும் குறித்து அன்றைக்கு தேவ ஊழியர்கள் வெளியரங்கமாக பேசினார்கள். கிறிஸ்து இயேசுவே கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவரே என்று சொல்லும்போது அவரே குமாரனாகவும் அவரே இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவராகவும் வரப்போகிறார் என்கிற நிகழ்ச்சியை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பிறப்பில் இருந்து அவருடைய ஊழியத்தின் வரை தேவனாகிய கர்த்தர் பல காரியங்களை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறது தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பழைய ஏற்பாட்டுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் என்ன காரியம் நடக்கிறது? அங்கே லாசரு மரித்த போது ஆண்டவர் உயிர்த்தெழ செய்தார். அதே நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அது வருவதற்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வைத்தார்? ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் எத்தனை உயிர்த்தெழுதல் நம்ம பார்த்துருக்கிறோம்? சொல்லுங்க, யாரோ சொன்னீங்க? எஸ். இதுக்கப்புறம் ஏதாவது நடக்க போகிற செய்திகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? உயிரோடு எழுப்பின காரியங்கள் சொல்றாங்க நிறைய பேர். இருக்கிறது, நடந்திருக்கிறது, நடக்க வாய்ப்புகள் உண்டு, கிராமங்கள், மலைகள். ஆனால் அது தேவ திட்டமாக இருக்க வேண்டும். நான் போய் செத்தவங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஆறுதல் ஜப கூட்டத்தில் போய் அவங்களை எழுப்பணும்னு நினச்சி நான் ஜெபம் பண்ணிட
முடியாது. ஏனென்றால் கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறதை, நிர்ணயம் பண்ணினதை தேவ ஊழியக்காரரோடு அவர் கன்ஃபார்ம் பண்ணாதான் அது நடக்கும். ஆமென். ஏன்னா அவர் தான் செய்கிறவர். அல்லேலூயா. அவருடைய கரம், அவருடைய ஆலோசனை எதை முன்குறித்ததோ அதான் நடக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் எதை முன்குறித்தாரோ, எதை நிர்ணயித்தாரோ, உன் வாழ்க்கையில எப்படி நீ வர வேண்டும், எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து உன் உயர்வு வர வேண்டும், உன் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், உன் பிள்ளைகள், உன் வீடு, உன் ஆஸ்தி எப்போது உனக்கு வரும் என்பதை அவர் நிர்ணயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் கர்த்தரிடத்திலே பயபக்தியாய் இருக்கும்போது ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நான் நடப்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கே செஞ்சிடுங்கப்பா, நாளைக்கே செஞ்சிடுங்கப்பான்னு பாட்டு பாடலாம். அது தவறான பாடல், தவறான. You cannot command God, God, you do it right now. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இப்படிப்பட்ட ஊழியங்களை நான் பார்த்துருக்கிறேன். God, do it right now. Commanding God, it's not possible. கர்த்தரை நான் கமாண்ட் பண்ண முடியாது. அவர் தான் எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு கட்டளையிட முடியாது. அவர் வல்லமையுடையவர். அவருக்கு தான் தெரியும் யாரை எப்போ தொட்டா, எப்போ இழுத்தா, எப்போ தூண்டிலோ வலையோ போடணும்னு அவருக்கு தான் தெரியும். நீ ஓடு, எவ்வளோ தூரம் ஓடுறிய ஓடு, எவ்வளோ தூரம் கீழ்ப்படியாமல் போறியோ போ. ஆனால் யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். நீங்கள் தான் அதை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக சந்திக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 10 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இங்கே இந்த வாசிக்க கேட்ட இந்த சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே மாலைதோறும் தேவ ஆலயத்துக்குள் ஜனங்கள் வந்து கூடி ஜெபித்து தங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள பலி செலுத்துவதற்காக வந்தார்கள் என்ன வரலாற்றில் பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வாசி கேட்ட இந்த பகுதியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவங்க மாலைதோறும் அந்த இடத்துல கூடும்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த ஓரத்தில் எப்பொழுதுமே பழக்க வழக்கமாக ஒரு பெற்றோர் ஒரு சூம்பின ஒரு முடவனை அந்த இடத்துல கொண்டு வந்து அலங்கார வாசல் என்கிற அந்த ஆலயத்தின் வாசல்ல நிறுத்தி வச்சு அவனுக்கு தேவையான பணங்களை அவர்கள் சம்பாதித்து கொண்டு அங்கே கேட்டிங்கன்னா, நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ வாசல் அண்டை வைப்பார்கள் டெய்லி. இங்க யோசித்து பாருங்க, அவர்கள் ஒரு பெரிய அதிசயம் அங்க நடந்துச்சு. என்ன, இவ்வளவு நாளா பார்த்த அந்த முடவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன காரியம் நடந்தது? அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் அவன் பிச்சை கேட்கும்போது பேதுரு கையில ஐ திங்க் காசு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் என்ன பண்ணியிருப்போம், யாராவது கேட்டால் உடனே பர்ஸ் திறந்து கொடுத்துருப்போம். அவர் என்ன நினைச்சான்னு தெரியல, என்ன கொஞ்சம் உத்து பாருன்னு சொல்றார். ஏனென்றால் பேதுரு தேவனுடைய ஆவினாலே உணர்ந்தான், இவனிடத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகிறது, இவனுடைய பார்வையில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகிறது. ஆகவே அவனுடைய கண்களை நான் பார்க்கட்டும், நீ என்னை உற்று பார் என்று சொல்லும் பொழுது அங்கே விசுவாசம் துவக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் விசுவாசத்தை அங்கே செயல்படுத்துகிறார். அவன் பேதுருவை ஏதோ ஒன்று கொடுக்க போகிறார் என்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலே தான் ஒரு அற்புதம் நடக்கிறது. என்னிடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் ஒன்று உண்டு, அந்த நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே சப்பான் எழுந்து, அப்ப கூடி வந்த சபை மக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அவள் எல்லாம் they astonished and praising God. யோசித்து பாருங்க அந்த வார்த்தையை. இன்னைக்கு அதிசயங்களும் அற்புதங்களையும் பார்த்து நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிறோமா, அவருக்கு நன்றி செலுத்தணுமா? ஒரு சிலர் தான் தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து அவர்கள் நன்றியுள்ளவர்களாக எப்பொழுதும் காடானாலும் மேடானாலும் வாழ்வானாலும் துன்பமானாலும் சாவானாலும் தனிமையானாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தொழுது கொள்வதிலே உறுதியாக இருக்கிறவங்க. ஒரு சிலர் அற்புதம் நடந்துட்டா வருவாங்க, அதிசயம் நடந்துட்டா வருவாங்க, நன்மைகள் நடந்துட்டா வருவாங்க, பிரச்சனை பாடு நம்மளை அப்படியே பேக் அடிச்சிருவாங்க. என்ன ஆண்டவர் செஞ்சாரு, என்ன ஆண்டவர் நீ என்ன செஞ்ச அதை கொஞ்சம் பாரு. நீ கர்த்தருடைய வேதத்திலும் இரவும் பகலும் நீ உட்கார்ந்துட்டு இந்த கேள்வி கேளு,
கர்த்தரிடத்தில் நீ வேத வசனத்தின் ஆலோசனைப்படி நடந்துட்டு இந்த கேள்வி கேளு. கர்த்தரிடத்தில் தினமும் ஆலோசனை பெற்றுக்கொண்டு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொண்டு நீ இந்த கேள்வி கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். உனக்கு ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை. உனக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் அவர் வந்து நின்றுணுமா? நியாயமா அது? நீங்கள் கேட்குறது நியாயமா? நீங்கள் கேட்குற ஜெபம் கரெக்டா? கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவனை, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆமாம், வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன். வசனமே இல்லாமல் நீங்கள்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. நாங்கள்லாம் அதில் கடந்து வந்து தோற்று போயிருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் வேதம் இல்லாத ஒரு ஜெபம். நீங்கள் நிறைய பேருக்கு ஜெபம் இருக்குது, உபவாச ஜெபம் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, பல கூட்டம் நடக்குது, எல்லாம் நடக்குதுங்க. ஆனால் இங்கே நாம் கவனிக்கிறோம், கருத்தாக ஆண்டவருக்கும் எனக்கும் என்ன கம்யூனிகேஷன், என்ன கனெக்ஷன், என்ன உறவு இருக்குது. அந்த உறவில் நான் சரியா இல்லைன்னா எனக்கும் அவருக்கும் நடுவாக பாவம் நிறைந்திருந்தால் தேவனுக்கும் எனக்கும் கனெக்ஷனே கிடைக்காது. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக எது நம்மை பிரிக்கிறது? பாவம். ஸோ இந்த சூழ்நிலை நாம் உணர்ந்து கொள்ளணும். நாம் தேவனிடத்தில் உணர்ந்து அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே கவனிக்கிறோம் 9வது வசனம், அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு. அவன் நடந்த பிறகு என்ன செஞ்சா? கொஞ்சம் பாருங்களேன் வசனத்தை. அதுதான் படிக்கும் போதே கேப்சர் பண்ணணும். என்ன பண்ணா? தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் யார் கண்டது? ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அது நடந்து உன் ஜனங்களுக்கு நீ சாட்சியாக இருக்கணும். இதுதான் சாட்சி. வாழ்க்கையில் அற்புதம் பெற்ற பிறகு நீ தேவனை துதிக்கிறவனாக மாறி இருக்க வேண்டும். நிறைய பேர் அற்புதம் வாங்கினா அப்படியே போயிட்டான். 10 குஷ்டரோகியில் எத்தனை பேர் வந்தான்? 9 பேர் வந்தானா? அந்த ஒன்றுல ஏன் நீ நானா இருக்கக்கூடாது? அதை யோசிங்க. 9 பேரை யோசிக்கிறீங்க. 9 பேரும் நன்றி இல்லை, நானும் அதில் சேர்ந்துக்கிறேன். உங்களுக்கு கவுண்டரிங் இருக்கணும். ஆண்டவரோடு எனக்கும் ஆண்டவருக்கும். ஐயா ஜெபம் பண்ணாருன்னா கேட்டுருவாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த மீடியேட்டரை தேடினீங்கன்னா ஒண்ணுமே கவனிக்கிறோம். அவர் தேவனை துதித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினது ஜனங்கள் கண்டார்கள். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்து இருந்தவன் இவன் தான் என்று 10ஆம் வசனம் அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். The whole crowd are amazed. எப்படி? அந்த ஹீலிங் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்த உடனே இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தவன் ஏன் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பேதுரு அந்த இடத்துல ஒரு பிரசன்டேஷன் வைக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? Hallelujah. How Peter is presenting. என்ன பார்க்காதீங்க, இதை செய்தது. ஆனா என்னைக்கு நீ கிறிஸ்துவை ப்ரமோட் பண்ண நினைக்கிறையோ அவருடைய சத்திய வார்த்தையை மட்டும் ப்ரமோட் பண்ண, அவருடைய காரியங்களை ப்ரமோட் பண்ணு. உன் குடும்பத்துக்கு தெரியும் நீ யாரு என்னன்னு. உன் குடும்பத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? போட்டோஸு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். உங்கள் உறவுக்காரர்களுக்கு நீங்கள் அனுப்பி பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஃபேஸ்புக்கும் மற்ற காரியம் என்ன ஆச்சுன்னா அவர்கள் தங்களை ப்ரமோட் பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க. இது அல்ல காரியம். வேதமும் கிறிஸ்துவும் எதை சொல்லுகிறார்? many times we are disowning our God. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் சொல்லும்போது சொல்றாரு, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்க சுய சக்தியினாலாவது, யார சொல்லுங்க, சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் என்ன பார்க்க. நாங்க பண்ணல, நாங்க ஜெபிச்சு தானே இது நடந்துச்சு சொல்றோமா? இதையும் நம்ம ஆமா சாமி போட்டு, ஆமா பாஸ்டர்
உண்மையாவே இல்லை. இயேசு கிறிஸ்து டிசைட் பண்ணிட்டாரு உங்களை சுகமாக்கணும்னு. யாரை வச்சு வேணாலும் சுகமாக்குவார். ஹல்லேலூயா, ஆமென். ஆராதனையில நீங்கள் சுகம் பெற முடியும். ஒரு ஊழியக்காரன் கை மேல வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீ தேவனோடு ஒப்புரவாகி ஆண்டவருடைய ஆராதனையில உன்னை ஒப்பு கொடுக்கும் போதே தெய்வீக சுகம் வரும். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆராதனைக்கு துதிக்கதற்கு வாங்கன்னு டைம் சொல்றோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியம், நீங்களும் நானும் உண்மை உள்ள தெய்வத்தை ஐடென்டிஃபை பண்றோமா? பரிசுத்தமுள்ள அந்த சத்தியமுள்ள தேவனை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோமா அல்லது என்னை காண்பிக்கிறேன்? பேதுரு இயேசு கிறிஸ்துவை காண்பித்தான். வாசிங்க 13வது வசனம். அவர் என்ன பிரசன்ட் பண்றார் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். வாசிங்க. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஹிஸ்டரிய சொல்றார். பழைய ஏற்பாட்டில ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்து மரிக்க வேண்டும். இந்த ஹிஸ்டரியின் படி நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இவர்கள் தான் தேவனுடைய பணியாளர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்கள் விளக்கி சொல்லுங்க. மாஸ் மேடையில் நின்று பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை ரெஃபர் பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவை எல்லாம் என்ன காரணம்? 18வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எப்படி கிறிஸ்து பாடுபட வேண்டும்? இந்த நிகழ்ச்சி நீங்க கொலை செஞ்சீங்களே, 17வது வசனத்தையும் வாசிங்க. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். செஞ்சிட்டீங்க. கவனிச்சீங்களா? வேதத்தின் வெளிச்சம் உங்களுக்கு இல்லாதனால இந்த கொலையை நீங்க செஞ்சீங்க. நான் அதுக்காக உங்களை குற்றம் சுமத்த வரல. எப்படி பேதுரு எப்படி ஞானமா பேசுறாரு பாருங்க. பழிய அவர்கள் மேல போடல. ஏன்னா அவருடைய முன்னார்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க, அவருடைய சந்ததியில அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவர் ரொம்ப ஞானமா அங்க பிரசன்ட் பண்றது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலும் முன்னறித்தவைகளை நிறைவேற்றினார். கிறிஸ்து பாடுபட வேண்டும், உயிர் தழ வேண்டும், கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிய வேண்டும் என்ற பல திட்டங்கள் நடந்ததுதான் லாசருடைய உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவனுடைய திட்டத்திலே லாசரு உயிர்த்தெழ வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. அப்படி உயிர்த்தெழுதலும் சரி, அற்புதங்களும் சரி, இயேசு கிறிஸ்து முடவர்களையும் குருடர்களையும் சுகமாக்கினது போல இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை வருஷம் தாண்டிட்டோம். யாராவது சம் பர்சன்டேஜ் இயேசு கிறிஸ்து செய்த அதே அன்னைக்கு நடந்ததுன்னா அது நடக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்தார். இந்த நிகழ்ச்சி புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை விட்டு சென்றதுக்கு நோக்கம், பரிசுத்த ஆவியானவர் இங்க இருந்து ஊழியத்தை செய்ய வேணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் ஊழியம் செய்றார். நாங்கெல்லாம் வெறும் சக்க. ஆமென். நாங்கெல்லாம் வெறும் கருவிகள், டூல்ஸ். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஒரு டூல். எப்படி இந்த மைக்கு இருந்தா சத்தம் வருதோ அந்த மாதிரி நான் ஒரு சாதாரண மைக். ஆனா வருகிற வார்த்தை கர்த்தருடையது. ஆமென். வருகிற வார்த்தை இது நான் வெறும் டூல். இது ஆஃப் பண்ணிட்டாலும் கர்த்தர் பேசினே தான் இருப்பார். நீ செய்யலனாலும் கல்கள் கூப்பிடும், நீ பேசாவிட்டார். நீ சாட்சி சொல்லாம போலாம், நீ அவருக்கு உண்மையுள்ளவனாக வாழாம போலாம். ஆனா எனக்கென்று ஒரு கூட்டத்தை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல மவுத் பீஸா இருக்கிறோம். ஹல்லேலூயா. மவுத் பீஸ். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வாயா இருக்கிறோம். அவ்வளவுதான். வார்த்தை அவர் போடுறார்.
அன்னைக்கு ஊழியக்காரர்கள் அதுதான் செஞ்சாங்க. இன்னைக்கு ஊழியங்கள் நடப்பதற்கும் அன்றைக்கு செயல்படுத்துவதற்கு தான் வித்தியாசம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, they are referring the Old Testament. மேசியா என்கிற கிறிஸ்து வருவார். அவர் இந்த உலகத்தில் அற்புதம் செய்கிறவராக வருவார். வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். போதும். இங்க கவனிச்சீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சா இல்லையா? முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும், குருடனின் கண்கள் திறக்கப்படும், ஜனத்திற்கு நீர் தந்த வாக்குதத்தம் ஆண்டவரே பரிகாரியே. இந்த பாடலை பாடும்பொழுது கிராமங்களில் பிசாசு அலறி அடிச்சுன்னு ஓடும். ஆந்திர மாநிலத்தில் நாங்கள் அந்த வாலிப நாட்டில் ஊழியம் செய்யும்போது இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் பிசாசால தாங்கவே முடியாது, அலறி அடித்து ஓட ஆரம்பிக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, தேவன் சில வார்த்தைகளை, சில வாக்குதத்தங்களை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் என்பதை நீ நம்பணும். அந்த வாக்குதத்தத்தை நீ தேடணும். கர்த்தர் வேதத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இருக்குது, கர்த்தருடைய வேதத்தை தேடி நீங்கள் ஆராயுங்கள், அதிலே ஜோடி இல்லாமல் இருக்காது. அந்த கர்த்தருடைய வசனத்தை சிங்கிளா பிடிக்காதீங்க, படிங்க, ஹிஸ்டரியை படிங்க, டீப்பா படிங்க. அந்த நாட்களில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கும் இப்ப சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதற்கும் நடந்தேறின தீர்க்க தரிசனங்களுக்கும் நாம் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரு. அந்த தீர்க்க தரிசனம் நடந்துச்சா இல்லையா? பெந்தெகோஸ்தே நாளில் நடந்துச்சு. இன்னைக்கும் அந்த வசனத்தை பற்றி ஆண்டவரே அந்த நாட்களில் சொன்ன அந்த ஏற்கனவே வாக்குதத்தங்களை நிறைவேற்றி விசுவாசிக்கிறவள் யாவருக்கும் பரிசுத்த ஆவியை முத்திரையாக கொடுத்துட்டார். எபேசியர் 2. ஆமென். இன்னைக்கு போய் நான் கூப்பிட்டே இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆண்டவரே வாரும் வாரும் தூயா ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். எவனுக்குள் இருக்கிறார், எவன் ஒருவன் விசுவாசிக்கிறான், எங்கே நாமத்தினால 2-3 பேர் கூடுகிறீர்களோ அந்த இடத்துல நான். அப்ப அந்த ப்ராமிஸ் நீங்க விசுவாசிக்கலையா? விசுவாசிக்காதான் கூப்பிடணும். ஆண்டவரே வாரும் ஐயா, என்னை நிரப்புங்க ஐயா. ஏற்கனவே உன்னை ஃபில் பண்ணிட்டாரு. ஏற்கனவே நீ விசுவாசியாய் மாறி இருந்தால், அப்போ ஃபில்லிங் உனக்கு நடக்கலைன்னா, அனுபவம் உனக்கு வரலன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் இந்த கன்ஃபர்மேஷன் வரலன்னா, இங்க வந்துடணும். நீ எங்க வரணும்? இந்த ட்ரெஷர், இந்த புதை பொருளுக்கு உள்ள வந்துடணும். இங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் இது உள்ள நிரப்பி வச்சிருக்கிறார். இங்க தேட 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 உன் உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் உன் உள்ளத்தில் பதிய 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 கர்த்தர் உன்னுடைய திட்டங்கள், உன் எதிர்காலத்தை குறித்து அழகாக சேனலைஸ் பண்ணி காமிச்சிட்டே இருப்பார். வசனத்தின் மூலம் தான் உன்ட பேசுவார். நீ நினைக்காத ஆண்டவரே தூங்கும்போது என்னோட பேசு ஆண்டவரே, எங்களை தொடு ஆண்டவரே. தொடலாம் மாட்டார், பேசலாம் மாட்டார். நான் ஏற்கனவே பேசிட்டேன்டா, நான் உன் கூட தான் இருக்கேன். ஆண்டவரே என் கூடவே இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். உனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, நான் உன் கூட இருக்கிறேன். ப்ராப்ளம் உங்ககிட்ட தான், என்கிட்ட இல்லை, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பயந்து போய் இருக்கிற நீ, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவனா, ஆண்டவரே டெய்லி உன்னுடைய குவைட் டைமில் அன்னைக்கு டே டு டே லைஃப் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆவி ஆத்மா சரி, இன்னைக்கு கூட பாடணும். இப்போ உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை டெய்லி ஒப்படைச்சிட்டு போனால் நீ ஏன் பயப்படணும்? ஆமென். அப்போ புரியுதா? எங்கே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தூர கனெக்ஷன் போதோ அன்னைக்கு பயமும் திகிலும் நெருக்கமும் கவலையினால வியாதியும் வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன்.
நீங்க எடுத்தவங்க வாசிங்க. அங்க பாத்தீங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட போகிறார். அவருக்கு செவி கொடுப்பீர்களா என்று மோசே எழுதி வைத்தார். ஆமென். இதான் தீர்க்க தரிசனம். ஏன்னா இதெல்லாம் உங்களை சொல்லி தரேன்னா, தவறான உபதேசத்தை நம்பி இந்த வேதத்தை விட்டு வழி தவறி போயிடாதீங்க. கர்த்தர் ஆலோசிக்காத, கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் வெளிப்படுத்தாத மனுஷனுடைய நினைவுகள், அவனுடைய கற்பனைகள், அவனுடைய மனதின் யோசனைகளே தீர்க்க தரிசனம் அவனுக்கு சொல்றான். ஏசாயால சொல்றார், எரேமியால சொல்றார். தேவ பிள்ளைகளே, இது நான் உணரணும். God will rise up one prophet from the midst of you people and listen to him. தயவு செய்து வேதம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா, படிக்காமல் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. தேவனிடத்தில் நீங்கள் வசனம் வாசிக்காமல் எதையும் புரிஞ்சிக்க கொள்ளவே முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவனால் அனுப்பப்பட்டது. உன் வாழ்க்கை குறித்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே தேவன் முன்குறித்து விட்டார். நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா, தேவன் முன்குறித்தவர்களை குற்றம் சுமத்துகிறவன் யார்? உன்னை என்னை தேவன் தான் தெரிந்தெடுத்தார். நான் தேவனை தெரிந்தெடுக்கவில்லை. அவர் என்னை தேடி வந்து என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பு அவர் கையில தான் இருக்குது. இப்படி எத்தனை பேர் விசுவாசிகள்? என் வாழ்க்கை அவர் கையில தான் இருக்குது. ஆமென். உங்க தலைமையில கையை வச்சுக்கோங்க. என் வாழ்க்கை, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், ஆண்டவரே நீர்தான் அதுக்கு அதிகாரி. இந்த சரீரம் பாவம் செய்யாமல் என்னை தீண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளும் கடமை. ஆமென். ஹல்லேலூயா. போதும். இதை தினமும் உங்க வீட்டுல உட்காந்து தினந்தோறும் ஒப்பு கொடுத்துட்டு போங்க. பிசாசு எப்படி வேலை வைக்கிறான்னு பார். எந்த பையன் எந்த பொண்ணோட ஏமாறுறான்னு பார். பிசாசு அத்தனை தந்திரங்களும் கர்த்தர் தடுத்து போடுவார். ஆமென். அத்தனையும் தடுத்து போடுவார். எத்தனை குடி, எத்தனை வெறித்தனங்கள், எத்தனை கஞ்சா, போதை பொருள் உன் வாழ்க்கையில சரீரத்தில் விட முடியலன்னு சொல்றியே, உன் தலைமையில கையை வச்சுக்கோ. நீயே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த சரீரத்துல இந்த தீமை வரக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தீமை என்னை துக்கப்படுத்த கூடாது. இன்னைக்கு தீமை தான் அநேகருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல கண்ணீர் கவலையை உண்டாக்கிட்டு இருக்குது. பாவம் 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 பாவம். என்ன பாவம்? நன்மைக்கு வராத யாவுமே பாவம். How you are behaving with your parents, how you are behaving with your relations. உன் மனைவியோடு எப்படி நீ பிஹேவ் பண்ற, உன் மனைவியை எப்படி நீ ட்ரீட் பண்ற, உன் கணவனை எப்படி ட்ரீட் பண்ற, உன் அப்பா அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ற, உன் மாமனாரை எப்படி ட்ரீட் பண்ற, உன் மாமியாரை எப்படி நீ ட்ரீட் பண்ற, இது அத்தனையும் கேரக்டர் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆவியானவருடைய குணத்தன்மைக்குள் இருக்கிறது.